ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் அகாடமி சேனல். நான் உங்கள் ஹேமலதா. இன்றைக்கி நம்ம ஜாவாவில் பார்த்தீங்க அப்படின்னா சில சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ், அதுவும் முக்கியமான ப்ரோக்ராம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் நம்ம ஆல்ரெடி ஜாவாவில் ப்ரீவியஸ் வீடியோஸில் ஏடபிள்யூடி ஈவெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். சில ப்ரோக்ராம்ஸ் மட்டும் ரொம்ப இன்டர்வியூலையும் சரி, இல்லாட்டி நம்ம ஜென்ரலாகவே ஏடபிள்யூடி யூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் சின்ன சின்ன மினி ப்ராஜெக்ட் மாதிரி போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இன்றைக்கி பவுன்சிங் பால்ஸ், இது நிறையா கொஷின்ஸ் இன்டர்வியூஸில் கேட்டிருக்கிறாங்க. பவுன்சிங் பால்ஸ் ஏடபிள்யூடி யூஸ் பண்ணி எழுத சொல்லி. ஸோ நார்மலாக உங்களுடைய லேப் எக்ஸசைஸ் இதுக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது, அதாவது நம்ம ஏடபிள்யூடி கான்செப்ட் யூஸ் பண்ணி மவுஸ் ஈவெண்ட் யூஸ் பண்ணி இந்த பவுன்சிங் பால்ஸை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பாருங்கள், ஸ்க்ரீன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்மளுடைய ஜாவாவில் நம்மளுக்கு ஏதாவது பட்டன்ஸ் இல்லை கிராஃப்ஸ், அதாவது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ், அதாவது ஷேப்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும்னா ஏடபிள்யூடி தான் வேணும் ஆல்ரெடி அப்படின்றது தெரியும். அதாவது அப்ஸ்ட்ராக்ட் விண்டோயிங் டூல் கிட்டுன்னு சொல்லுவோம். இது மூலமாக தான் நமக்கு எல்லா தேவையான காம்போனன்ட்ஸையும் எடுத்து வைக்கிறோம். அதே மாதிரி இந்த காம்போனண்ட்டுக்கான ஆக்ஷன் பெர்ஃபார்மிங் ஈவெண்ட் மூலமாக தான் செய்ய வைக்கிறோம். ஸோ இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி இந்த பால்ஸை க்ரியேட் பண்ணி அதை பவுன்ஸ் பண்ண வச்சுருக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஸோ ஏடபிள்யூடி எழுதுறதுனால இம்போர்ட் java.awt அப்படின்ற பேக்கேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். அது போக ஈவெண்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஏடபிள்யூடிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இம்போர்ட் java.awt.event.star. ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம ஃப்ரேமில் வச்சு எழுத போகிறோம். அதாவது ஆப்லெட்லேயும் நீங்கள் எழுதலாம், ஃப்ரேம்லையும் நீங்கள் எழுதலாம். ஸோ நான் ஆப்லெட் யூஸ் பண்ணலை, டேரெக்டாக ஃப்ரேமே எழுதுகிறேன். ஃப்ரேம்ங்கிறது ஒரு நியூ விண்டோ நம்மளே க்ரியேட் பண்ணி அதில் நம்ம காம்போனண்ட்டை ப்ளேஸ் பண்ணி ஆக்ஷன் பண்ண வைக்க போகிறோம். ஸோ கிளாஸோட நேம் பவுன்சிங் பால்ஸ்ன்னு வச்சுருக்கிறேன். எக்ஸ்டென்ஸ் ஃப்ரேம், ஒரு ஃப்ரேம், அதாவது விண்டோவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரேம்ங்கிறது ஒரு நியூ விண்டோவை நம்ம எடுக்கிறதுக்காக ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட் கிளாஸ். இப்போ ஆக்ஷன் ஜென்ரேட் பண்ண போகிறதுனால ஆக்ஷனோடைய லிசனர் இன்டர்ஃபேஸை நம்ம என்ன செய்யணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கிளாஸ் டு கிளாஸ்னால் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க, இன்டர்ஃபேஸ் டு கிளாஸ்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் கிளாஸு இதை பற்றி ஏடபிள்யூடி இதை பற்றிலாம் இன்னும் எனக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் நம்ம தமிழ் அகாடமி சேனலில் ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூடினா என்னென்ன ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதே மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம், மவுஸ் ஈவெண்ட்டுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டாலே நமக்கு எல்லாமே பிக்சல் ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ அப்போ ஒரு பிக்சலுங்கிறது ஒரு XY கோஆர்டினேட். அப்போ முதல்ல நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான எல்லா கோஆர்டினேட்டையும் வேரியபிள்ஸ் மூலமாக நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா இனிஷியலைசேஷன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இங்கே XY சரிங்களா, அப்புறம் T1 T2 X1 Y1 T12 T22. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நமக்கு தேவையான எத்தனை பால்ஸ் நான் க்ரியேட் பண்ண போகிறேன், என்னென்ன பொசிஷனில் அது மூவ் ஆக போகுதுன்னு ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி கோஆர்டினேட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் இன்னொரு அந்த பவுன்ஸ் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா. பவுன்ஸ் மீன்ஸ் என்ன, ஒரு பால் இங்கே அடித்து விட்டால் மேலே போய் அப்படி கீழே அப்படி போய் இப்படி வரணும். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம ப்ரோக்ராமிங்கில் பண்ண வைக்கிறது, ஒரு பாலுக்கு நம்ம ஒரு சர்க்கிள் ஜென்ரேட் பண்ணிடலாம், அதுக்குள்ளே கலர் ஃபில் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணால் அப்போ அந்த மூமெண்ட் வர்ற வைக்கிறதுக்கு அது நமக்கு இங்கேருந்து அங்கிட்டலாம் ஸ்க்ரீனில் ஓடாது. இங்கே அப்பியர் ஆகும், அடுத்து அங்கே கண்டினியூஸ் அப்பியர் ஆகணும், அடுத்து கண்டினியூஸ் அப்பியர் ஆகணும், அடுத்து இங்கிட்டு கண்டினியூஸ். அப்போ அந்த அப்பியர் ஆகிறது உங்களுக்கு அடுத்தடுத்து தெரியும் போது எப்படி தெரியும் அப்படின்னா அது பவுன்ஸ் ஆகி மூவ் ஆகிற மாதிரி தெரியும். இதுதான் லாஜிக். அப்போ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி இன்னொரு இடத்துல அந்த பால் அங்கே பிளிங்க் ஆகணும், அடுத்து இன்னொரு இடத்துல பிளிங்க் ஆகணும், இன்னொரு இடத்துல பிளிங்க் ஆகணும். அப்போ இந்த கான்செப்ட்டுக்காக நான் என்ன செய்கிறேன்னா மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மல்டி த்ரெட்டிங்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய ப்ரோக்ராமை குட்டி குட்டியாக டிவைட் பண்ணி அட் அ டைமும் அந்த சின்ன சின்ன த்ரெட்டை ரன் பண்ணலாம், இல்லை வேணுங்கிற டைம் நம்ம ரன் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வைக்கணும்னா ஸ்லீப்பும் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி த்ரெட்டிங் கான்செப்டும் ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கோம், பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அந்த மல்டி த்ரெட்டிங் ஏடபிள்யூடி நம்மளுடைய மவுஸ் லிசனர் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராமில் பவுன்ஸ் பண்ண வைக்க போகுது பாலை. ஸோ அந்த த்ரெட்டுக்காக த்ரெட்டு கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்து இப்போ கன்ஸ்ட்ரக்டார் எழுதுகிறோம். இந்த கிளாஸுக்கான கன்ஸ்ட்ரக்டார், இந்த கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ளே தான் இந்த ஃப்ரேமில் நான் என்னென்ன செட் பண்ண போகிறேன், இந்த மவுஸ் லிசனரில் நான் என்னென்ன செட் பண்ண போகிறேன், இந்த த்ரெட்டரில் நான் என்ன ஃபங்க்ஷன் எழுத போகிறேன்றதை நான் எழுதியிருக்கேன் கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ளே தான். ஸோ கன்ஸ்ட்ரக்டார்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு வேல்யூ இனிஷியலைசேஷன் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்டார் தான். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கன்ஸ்ட்ரக்டாரில் முதல்ல ஃப்ரேமுக்கான சைஸை நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரேமை விசிபிள் பண்ணியாச்சு. ஃப்ரேம் விசிபிளாக இருக்கிறது ட்ரூவாக இருந்தால் தான் நமக்கு அந்த ஸ்க்ரீன் நம்மளுக்கு வியூ ஆகும். ஸோ அடுத்து த்ரெட்டை க்ரியேட் பண்ணுறேன்.
ஸோ இந்த த்ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் மெத்தட், நீங்கள் இந்த த்ரெட்டுக்குள்ளே எழுதக்கூடிய கோடிங் கண்டிப்பாக எதில் எழுதணும்னா ரன் மெத்தடுக்குள்ளே தான் எழுதணும். ஸோ ரன் மெத்தடுக்குள்ளே எழுதுனீங்கன்னா தான் மல்டி த்ரெட்டிங்கோட கான்செப்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அதனால் ரன் மெத்தடுக்குள்ளே எழுதுகிறேன். இது பாருங்கள், இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் T1, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் T2. இது என்னம்மா ஒரே ஃபார்முலா எக்ஸ்பிரஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ ஒரு பால் வந்து இனிஷியல் ஸ்டேட்டில் இந்த பொசிஷனில் இருக்குது, இப்போ பவுன்ஸ் ஆகி இந்த இடத்துக்கு போகணும், மேலே போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா மூவிங் ஃப்ரம் திஸ் ஆப்ஜெக்ட் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. இதுக்கு பேர் என்ன ப்ராசஸ் சொல்லுவாங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிராஃபிக்ஸில் இருக்கக்கூடியதை மெயினாக வந்து 3 ப்ராசஸில் முடிச்சிருவாங்க. அதாவது ட்ரான்ஸ்லேஷன், ரொட்டேஷன், ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரான்ஸ்லேஷனுங்கிறது ஒரு இடத்துல, இப்போ நீங்கள் கிராஃபில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 4 குவாட்ரண்ட் இருக்கா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறத நம்ம ட்ரான்ஸ்லேஷன் சொல்லுவோம். அப்படி தான் நம்ம ஸ்க்ரீன் பிரிச்சிருக்கும். நம்ம ஸ்க்ரீன் வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான், XY கோஆர்டினேட் தான். ஸோ அது அப்படி பிரித்து தான் கோஆர்டினேட்டை ஸ்பெசிஃபை பண்ணி தான் அது என்ன செய்யும், ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் மூவ் பண்ணும். அப்போ இங்கே இருக்கிற பால் வந்து ஏதோ ஒரு XY கோஆர்டினேட்டில் இருக்குதுன்னு சொன்னால், இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் இங்கே வைக்க போகிறேன்னா சம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது. அப்போ இந்த ஒரிஜினல் டிஸ்டன்ஸோட சம் டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணோம்னா ஒரு புது டிஸ்டன்ஸ் கிடைக்கிது பாருங்கள். இதைத்தான் நம்ம ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரான்ஸ்லேஷனுக்கான கோடிங் தான் இந்த ஒயில் லூப்புக்குள்ளே எழுதியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இந்த எக்ஸ் இப்போ எங்கே போகுது, எக்ஸ் ப்ளஸ் T1. அப்போ எக்ஸ் ப்ளஸ் T1னா T1ஓட வேல்யூ ஆட் ஆகி புது எக்ஸுக்கு போகுது. அதே மாதிரி ஒய் ப்ளஸ் T2, அதே மாதிரி ஒவ்வொரு பொசிஷனும் என்ன ஆகுது, ஒவ்வொரு இடத்துக்கும் உங்களுக்கு போகுது. அப்போ இங்கே இருக்கிற பால் அடுத்து எங்கே இருக்கிற மாதிரி தெரியும், மேலே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இதுக்கு பேர் ட்ரான்ஸ்லேஷன் கான்செப்ட். ரொட்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு தலைகீழாக அப்படியே மூவ் ஆகுறது. இப்படி இருக்கிற ஆப்ஜெக்ட் அப்படியே தலைகீழாக கவுந்த மாதிரி தெரியும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடு போகும், ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடுக்கு வரும். டாப் பாட்டம் ஆகும், பாட்டம் டாப் ஆகும். அப்படியே 360 டிகிரியில் நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணால், அதாவது 90, 180, 270, 360 ஃபுல் ரொட்டேஷன் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். இது வந்து ரொட்டேஷன். ஸ்கேலிங்கிறது நம்ம ஜூம் பண்ணுறது, அதான் ஸ்கேலிங். நல்லா உள்ளே போகும்போது தட் இஸ் ஸ்கேலிங், ஜூம் ஆகும். ஜூம் இன், ஜூம் அவுட், இந்த ப்ராசஸ்க்கு நம்ம ஸ்கேலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இங்கே நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ட்ரான்ஸ்லேஷன் கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு இடத்துல இருக்கிற ஆப்ஜெக்டை இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேன். அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு த்ரெட்டு மூலமாக ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாத்தில் அந்த பால் மூவ் ஆகிறதுக்கு, அந்த கண்டிஷன் பால் மூவ் ஆகிறதுக்கான கண்டிஷன், அதாவது அந்த எக்ஸ் வந்து 0லேருந்து 680க்குள்ளே இருந்துச்சு. இந்த ஸ்க்ரீனோட அவங்களே ஒரு டிஃபால்ட்டாக இந்த ஹைட்டுக்குள்ளே இந்த லென்த்துக்குள்ளே இருந்தால் ஓகே, இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ புது T1 ட்ரான்ஸ்லேஷன் வெக்டார் வந்து என்னென்னா T1 × -1. சரிங்களா? இது உங்களுக்கு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெரியாதவங்க ரொம்ப குழம்ப வேண்டாம். இது எதுக்காகனா பால் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது, ஒரே பர்டிகுலர் பாத்து தான் நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அதாவது இப்படி ஜிக்ஸாக்காக போயிட்டு வேண்டாம், ஜிக்ஸாக்காக போயிட்டு வரும். இங்கே ஆரம்பித்து பாலை ஜிக்ஸாக்காக கொண்டு போய் திரும்ப நான் இங்கே வந்து முடிக்கிறதுக்கு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நான் எழுதியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே பால்ஸ் மூவ் ஆகிறதுக்கு, எதுக்கு ஒரு பர்டிகுலர் பாத்துனா நம்மளே இப்படி தான் போகணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கணும். இல்லாட்டி இப்படி வேவ்ஸ் மாதிரி போகலாம், இல்லாட்டி மேலே கீழேயும் போய் வரலாம். ஸோ எப்படி நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து இந்த இடத்துல நீங்கள் ஃபார்முலாவாக மாற்றிக்கலாம், மல்டிப்ளிகேஷனை மாற்றிக்கிடலாம். ஸோ அடுத்து வந்து கொஞ்சம் நேரம் ஸ்லீப் பண்ணுறோம். எதுக்காக இந்த ஸ்லீப் மெத்தட் கால் பண்ணுறேன்னா, ஒரு இடத்துல இப்போ இங்கே பால் தெரியுதுன்னா அந்த இடத்துக்கு போகும்போது இங்கே தெரியக்கூடாது. அப்போ இது இடத்துல ஸ்லீப் பண்ணுறேன், திரும்ப இங்கே வர்றப்போ என்ன தெரியக்கூடாது, அங்கே தெரியக்கூடாது, அதை ஸ்லீப் பண்ணுவேன். அப்போ இந்த த்ரெட்டு ஸ்லீப் ஆகும்போது அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா டிஸ்பிளே ஆகாது. ஸோ அப்படியே இப்படி மூவ் ஆகி வரும்போது ஒவ்வொரு இடமும் ஸ்லீப் ஆயிரும். இப்போ இந்த ஆன் பண்ணுற இடத்துல உங்களுக்கு பால் இருக்கிற மாதிரி தெரியும். இதுதான் கான்செப்ட் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ மவுஸ் லிசனர் எழுத போகிறோம். சரிங்களா? இந்த ப்ரோக்ராமை அதாவது நீங்கள் இந்த ஃப்ரேமில் மவுஸை வச்சு கிளிக் பண்ண உடனே இந்த பால் பவுன்ஸ் ஆகிற மாதிரி நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஸோ அதனால் மவுஸ் லிசனர் இன்டர்ஃபேஸ் கொடுக்குறோம். ஸோ மவுஸ் லிசனரில் வந்து பார்த்திங்கன்னா மவுஸில் 2 ஈவெண்ட் இருக்குது. ஒன்று மவுஸ் லிசனர், இன்னொன்று மவுஸ் மோஷன் லிசனர். நான் இங்கே மவுஸ் லிசனர் மட்டும்தான் எழுதியிருக்கேன், மவுஸ் மோஷன் எழுதலை. அதில் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் எழுதணும். அதாவது இப்போ நீங்கள் ப்ரெஸ்ட்டு, ரிலீஸ்ட்டு, என்டர், எக்ஸிஸ்ட்டு, இது எல்லாமே மவுஸ் ஈவெண்ட்டோடது. நீங்கள் எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் கொடுக்க வேணும்னு தேவையில்லை. அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி எம்டியாவது விடணும். நீங்கள் விடலைன்னா இந்த இடத்துல எரர் காட்டும். அதாவது நான் சொல்ல வரது புரியுது. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மவுஸ் கிளிக் பண்ணுறப்ப இந்த த்ரெட்டு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எழுதியிருக்கேன், இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிற மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ ப்ரெஸ் பண்ணுறப்ப நான் எதுவும் ஈவெண்ட் ஜென்ரேட் பண்ண சொல்லலைன்னாலுமே மவுஸ் ப்ரெஸ்ஸோட அந்த ஃபங்க்ஷனை எழுதி நீங்கள் என்ன செய்யணும்னா எம்டியாக டெஃபினேஷன் விட்டுருங்க. அதே மாதிரி ரிலீஸ்ட்டுக்கும் நீங்கள் எழுதி எம்டியாக விட்டுறணும். ஸோ இப்போ
மவுஸ் கிளிக்கில் என்ன எழுதியிருக்கேன், அந்த த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு த்ரெட்டுன்னு நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அந்த த்ரெட்டை நீங்கள் மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த த்ரெட்டு ரன் ஆகும், இல்லாட்டி ரன் ஆகாது. ஸ்டார்ட் இஸ் அ ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா த்ரெட் கிளாஸில் இருக்குது. ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட்டை இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பால் கிரியேட் பண்ணுறதுக்கான கோஆர்டினேட்ஸ் எழுதியிருக்கேன். அந்த பாலை ஒவ்வொரு பொசிஷனாக மூவ் பண்ணுறதுக்கான ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் எழுதியிருக்கேன். அந்த ட்ரான்ஸ்லேஷன் பார்த்து ஒரு பர்டிகுலர் பாத்தில் போகிற மாதிரி எழுதியிருக்கும். அதாவது ஒரு ஷேப்பில் ஏதோ ஒரு வேவ் ஷேப்லேயோ மேலேயும் கீழேயோ ஜிக்ஸாக்காவோ போகிற மாதிரி எழுதியிருக்கிறேன் நான். நீங்கள் அதுக்கப்புறம் இதை எப்போ இந்த த்ரெட் எப்போ ஸ்டார்ட் ஆகணும்னா கிளிக் பண்ணுறப்ப ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத எழுதியிருக்கோம். ஸோ இப்போ பெயிண்ட் மெத்தடுக்குள்ளே பாருங்கள், அந்த பாலோட ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே தான் வருது. என்ன கலர் பால்? பிங்க் கலர் பால் வைக்க போகிறேன். எத்தனை பால் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், ஃபில் ஓவல் எத்தனை வந்திருக்கு? 3 ஃபில் ஓவல் வந்திருக்கு. இந்த பாருங்கள், இந்த இடத்துல 3 ஃபில் ஓவல் வந்திருக்கு. அப்போ 3 பால் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறது? பவுன்ஸ் ஆக போகுது. சரிங்களா? ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் கடைசியாக இந்த கன்ஸ்ட்ரக்டாரை மட்டும் கால் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு என்ன செய்யணும்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராம். எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ஒரு பவுன்ஸ் பால்லாம் எப்படி அனிமேஷன் எழுதுறது கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப ஈஸி. பட் ப்ராசஸ் வந்து நமக்கு தெரியணும். எதுக்கு அடுத்து எதை கொண்டு வரணும்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். பாருங்கள், இந்த நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரேம் யூஸ் பண்ணனால நீங்கள் ஆப்லெட் வியூவர் யூஸ் பண்ண தேவையில்லை, டேரெக்டாகவே ரன் பண்ணலாம். பாருங்கள், ஃப்ரேம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பால் அப்படியே தான் இருக்குது. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் பண்ண பொசிஷன். நல்லா கவனிங்க, இந்த 3 பிங்க் பாலும் நான் முதல்ல X1, X2, X3, Y3, XYன்னு இனிஷியலைசேஷன் பண்ண பார்த்தீங்களா, அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த பால். இப்போ நான் இதை என்ன பண்ணால் இந்த த்ரெட்டு ஸ்டார்ட் ஆகும்? மவுஸை வச்சு கிளிக் பண்ணணும். அப்போ இந்த ஃப்ரேமுக்குள்ளே நான் கர்சரை கொண்டு போய் பாருங்கள் கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது பாருங்கள், பவுன்ஸ். ஸோ மேலேருந்து கீழே வந்து திரும்ப கீழேருந்து மேலே போகிற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பொசிஷன் பார்த்து போகுது பாருங்களா, ஒரே சேம் பார்த்து அங்கேருந்து மோதி இந்த ஸ்க்ரீனில் மோதி இங்கே போகுது. இதைத்தான் வந்து நம்ம கண்டிஷனுக்குள்ளே எழுதணும். எந்த பாத்தில் போகணும், எப்படி போகணுன்றது தான் அந்த கண்டிஷனுக்குள்ளே நம்ம எழுதணும். சரிங்களா? ஸோ இங்கே வரும்போது இன்னொரு த்ரெட்டு வந்து ஸ்லீப் ஆயிடும். இப்போ அங்கேருந்து உங்களுக்கு பால் டிஸ்பிளே ஆணுச்சு, இங்கே ஒரு பால் டிஸ்பிளே ஆகுது. ஸோ திரும்ப கீழே ஒரு பால் டிஸ்பிளே ஆகுது. இங்கே டிஸ்பிளே ஆகும்போது மிச்சம் 2 என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்லீப் ஆயிடும். ஸோ அவங்களுக்கு அது கண்டினியூஸாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலி இதில் அங்கங்கே தான் நமக்கு என்ன ஆகுது, பால் டிஸ்பிளே ஆகுது, மிச்ச பால் வந்து என்ன ஆயிடுது, ஸ்லீப் ஆயிடுது. ஸோ இதுதான் வந்து ட்ரான்ஸ்லேஷன் வித் த பவுன்சிங் பால்ஸ். ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி பாலை பவுன்ஸ் பண்ண வச்சுருக்குறோம். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் சைஸ் மாற்றிக்கலாம், கலர் மாற்றிக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.